சோம்நாத் கோவிலை பாதுகாப்பதற்காக தனது 16வது வயதிலேயே உயிர்த்தியாகம் செய்த வீர் ஹமீர்ஜி கோகிலின் கதை இன்றும் அசாதாரணமான வீரத்தின் அடையாளமாக நினைவு கூறப்படுகிறது. 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் குஜராத் மாநிலம் அதன் வர்த்தகம், வளமான நிலங்கள் மற்றும் திறமையான கைவினைஞர்கள் காரணமாக இந்தியாவின் பணக்கார பகுதிகளில் ஒன்றாக திகழ்ந்தது. ஆனால் இந்த செழிப்பு படையெடுப்பாளர்களையும் ஈர்த்தது. அப்போது டெல்லி சுல்தானகம் பலவீனம் அடைந்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் ஜாஃபர் கான் முசாஃபர் ஷா என்பவர் 1391 குஜராத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1407 அவர் தன்னை குஜராத்தின் சுதந்திர ஆட்சியாளராக அறிவித்துக் கொண்டு குஜராத் சுல்தானகத்தை நிறுவினார். 1398 அர்திலாவின் மன்னர் பீன்ஜி கோகிலின் இளைய மகனான ஹமீர்ஜி தனது வீட்டிற்கு திரும்பியிருந்தார். ஒரு நாள் அவர் அவசரமாக உணவு உண்ண அமர்ந்த போது அவருடைய அண்ணி விளையாட்டாக இப்படி கூறினார்: "ஏன் இவ்வளவு அவசரமாக சாப்பிடுகிறாய்? சோம்நாத்தை காப்பாற்றவா போகிறாய்?" என்று கேட்டார். இதை கேட்டு திடுக்கிட்ட ஹமீர்ஜி உடனே அவரிடம் சோம்நாத்திற்கு ஏதேனும் ஆபத்தா என்று கேட்டார். அப்போதுதான் ஜாஃபர் கானின் படை சோம்நாத் நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்ற செய்தி அவருக்கு தெரிந்தது. சற்றும் யோசிக்காமல் அவர் பின்வருமாறு பிரகடனம் செய்தார்: "யாராவது என்னுடன் வருகிறார்களோ இல்லையோ, நான் சோம்நாத்தை பாதுகாக்க செல்வது உறுதி" என்றார். ஹமீர்ஜி சில ராஜபுத்திர வீரர்களை திரட்டிக் கொண்டு சோம்நாத் நோக்கி புறப்பட்டார். செல்லும் வழியில் பில் பழங்குடியின மன்னரான வேகட்ஜி பில் தனது படைகளுடன் அவருடன் இணைந்து கொண்டார். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோவிலை பாதுகாப்பதற்கான தயாரிப்புகளில் இறங்கினர். ஜாஃபர் கானின் படை பிரம்மாண்டமானதாகவும் நவீன ஆயுதங்களை கொண்டதாகவும் போருக்கு முழுமையாக தயாரான நிலையிலும் இருந்தது. ஆனால் ஹமீர்ஜி மற்றும் அவரது தோழர்களிடம் அதைவிட பெரிய ஆயுதம் இருந்தது. அதுதான் அவர்களின் அசாத்திய துணிச்சல். அவர்கள் எரியும் அம்புகள், கற்கள் மற்றும் கொதிக்கும் எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தி தாக்குதல்காரர்களை எதிர்த்து போராடினர். அடுத்த நாள் 9 நாட்களுக்கு நீடித்த ஒரு கடுமையான போர் தொடங்கியது. எதிரிகள் கோட்டைக்குள் நுழைவதற்காக அகழிகளை தோண்ட முயன்ற போது அவர்களின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக அந்த அகழிகளை தண்ணீரால் நிரப்ப ஹமீர்ஜி உத்தரவிட்டார். 9ஆம் நாள் போரின் போது வெறும் 250 வீரர்கள் மட்டுமே உயிருடன் எஞ்சி இருந்தனர். படுகாயமடைந்த நிலையிலும் அவர்களில் ஒருவர் கூட சரணடைய மறுத்துவிட்டனர். தங்களின் இறுதி போருக்கு முன்னதாக அவர்கள் கோவிலுக்குள் சென்று தங்களின் கடைசி வழிபாட்டை நடத்தினர். பின்னர் அவர்கள் மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்பினர். ஒவ்வொரு வீரராக வீரமரணம் அடைந்தனர். ஆனால் எதிரியின் முன் ஒருவர் கூட தலைவணங்கவில்லை. இறுதியில் ஜாஃபர் கானின் படைகள் கோவிலை கைப்பற்றின. ஆனால் வீர் ஹமீர்ஜி கோகிலின் வீரமும் தியாகமும் வரலாற்றில் அழியாத காவியமாக இன்றும் நிலைத்து நிற்கிறது.